வணக்கம் மக்களே. இந்த அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் தயவுசெய்து அதை கேட்டுக்கிட்டு இதுமாரி வந்துட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சுச்சுவேஷனை. ஏன்னா நம்ம வந்து மெனக்கட்டு இதெல்லாம் செய்யும்போது அது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சில பேர் கேட்குறாங்க வீடியோ, ஆனாலும் வந்து நேரடியாக ஒரு இதில் கேட்குறாங்க. என்னத்துக்குன்னு தெரியல. நான் அதுக்கு தான் வந்துக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் நான் சொல்லி வச்சுக்கிறேன். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. அதாவது பாஸ்போர்ட் காப்பி, ஓகேங்களா? பாஸ்போர்ட் காப்பி, ஆதார் கார்டு, சிவில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது நாலும் உங்கள் மொபைலில், அதாவது நேராக வச்சுங்க. இப்படியே இந்த நேர் பொசிஷனில் வச்சுங்க. இப்படி ஐடியெலாம் திருப்பி அப்படிலாம் வச்சு எடுத்து அனுப்பக்கூடாது. நேராக வச்சு க்ராப் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவாக ஜேபிஜி ஃபைலாக வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு அங்கே வந்தோடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு கொடுப்பேன். அதில் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்திங்கன்னா டக்குன்னு மெயில் ஐடி கேட்பேன். ஃபஸ்ட்டு அதில் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே உங்களுடைய விவரங்களை நான் அதில் டைப் பண்ண ஆரம்பிப்பேன். அதுமாரி ஊரில் உங்களுக்கு இங்கே ஏதாவது எமர்ஜென்சினா ஊரில் தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுடைய பேர், உறவு, ஃபோன் நம்பர் இது வேணும். அதுக்கு கொடுப்பேன். பாக்கி எல்லாமே அதில் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். நான் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் கேட்பேன். என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதை கேட்கறது மட்டும் கேட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக முடிச்சுட்டு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு கிளியர் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஈஸியாக வேலை. இதுதாங்க பதிவு பண்ணுறதுக்கு. இந்த 4 டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க போகிறோம், ஓகேங்களா? காதி விசா இருந்தாலும் சரி, சூன் விசா இருந்தாலும் சரி, இந்த 4 டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். முடிஞ்சு போச்சு. இதில் சிவில் ஐடியில் ஒரு பேர், பாஸ்போர்ட்டில் ஒரு பேர், ஆதார் கார்டில் ஒரு பேர் இருந்தால் ஆகாது. எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒரே பேர் இருக்கணும், ஒரே டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கணும், ஓகேங்களா? அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க இது வயது வரம்பு என்ன இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்குது. 55 வயது மட்டும்தான் லாஸ்ட்டு. அதாவது நீங்கள் 70வது வருஷத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக இப்போ 55 வயசாகும் அவங்களுக்குலாம். இப்போ 69, 68 உள்ளவங்களாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடிகளும் வச்சுக்காதீங்க. அதுக்கான சட்ட ஆணை இன்னும் வரல. அதாவது அரசு ஆணை இன்னும் வரல, சட்டத்தில் வரல. அதுக்கு பரிசீலனை தான் இருக்குது, ஓகேங்களா? அது வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் வேறு என்ன சந்தேகங்கள் இருக்கும் சொல்லுங்கள். இதுதான். இப்போ ஏற்கனவே கார்டு நான் பதிவு பண்ணிட்டேன். அந்த கார்டு வந்து என்கிட்ட மொபைலில் இருக்குது, கார்டை பிரிண்ட் அவுட் பண்ணல, இல்லை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் போடணுமா? இன்சூரன்ஸ் போட வரும்போதும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப சில பேருக்கு அப்டேட் ஆகலைன்னா கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட் என்னென்ன தேவைன்னு. ஆனால் கம்பல்சரி பேன் கார்டு இருக்கணும். இப்போ என்கிட்ட பேன் கார்டு இல்லைங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் ஊரில், ஓகேவா? ஆமாம். இல்லையா சொல்லுங்கள், வாங்க நான் ஊரில் ஒரு ஆள் நம்பர் தரேன், அவர் மூலிமா அப்ளை பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். பேன் கார்டு, அப்போ ஆதார் கார்டும் தேவைப்படும். அப்போதைக்கு திரும்ப ஒரு தடவை அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபுல் இன்சூரன்ஸ் அப்படி தான் பண்ணிடணும் இல்லை. அதுலேயும் ஆப்ஷன் 2 இருக்குது. கம்மி விலையிலையும் பண்ணிக்கலாம். இப்போ விபத்து காப்பீடு 10 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சமும் இருக்குது. ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மருத்துவ காப்பீடுங்கிறது 5 லட்சம் அதிகபட்சம், குறைஞ்சது 1 லட்சம். இதுக்கு இடைப்பட்டலையும் இருக்குது 2, 3, 4. அதையும் பயன்படுத்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி அமௌண்ட் வரும். அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே நேரம் வாங்கிக்க போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் உங்களோட வேலைகள் முடிஞ்சாலும் இல்லைனாலும் உங்களுக்காக இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்துறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறணும். அதுக்காகவாது இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.